இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மூவி ரிவ்யூஸ் அண்ட் அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன். ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள என்ட்ராகலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவரு வேற யாரும் இல்ல, அவரு வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வாங்கினேன். இவரு பேர் வந்து மிதுனு. இவருக்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காது, ஆனா வாய் பேச வரும். இல்ல நல்லா வராது. என்ன சொன்னாலும் பண்ணுவாரு. இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்றேன், யோசிங்க. லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். இவன் வந்து இவனை பத்தி சொல்ல போறான், நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. இவன் என்ன பண்றான்? உன் பேரடா? மிதுன். மை நேம் இஸ் மிதுன். நீ என்ன புண்டை இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க, தமிழ்ல பேசுறான். I don't know Tamil. Only for English. Only for English. I am not Tamil man. I am a Malayan man. எனக்கு அத்தனைக்கும் தமிழ் அறியல. அறியும். லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். இப்போ வந்து நான் இவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவன் பேர் என்னன்னு இவன்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உன் பேருடா? மிதுன்.何? お前はもう死んでいる。இவன் அப்பப்ப லைட்டா கேமா நடந்துக்குவான், கவலைப்படாதீங்க. நீங்க என்னமோ என் காதல சொன்னீங்க, அப்படி என் காதல சொன்னீங்கன்னா அவங்க காதல சொன்னீங்க. சொன்னேன், அதான் விட்டுருங்க. சரி மிதுன், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்னதா ஒரு மூவிக்கான ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்க போறோம். வேற எதுவுமே இல்ல, அந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்க போறோம். அப்ப ட்ரெய்லர்ல என்ன இருக்கு? தரமான சம்பவங்கள் இருக்கு. ஆனா நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதே படம் தான் இந்தியன் ட்ரூக்கான ட்ரெய்லர். எஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஓ எஸ், தாராளமா. ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indians. Named Senapati. Freedom fighter. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும்.
என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 24 படம் வரப்போகுது. எல்லாரும் மிஸ் பண்ணாம படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானும் ஒரு ரிவ்யூ போடலாமா ரோஸ்ட் போடலாமா எனக்கு தெரியல. படம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ரிவ்யூ வருமா ரோஸ்ட் வருமானு இருக்கு. கண்டிப்பா ரிவ்யூ தான் வரும்னு நான் நம்புறேன். ட்ரைலர் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்படா இருக்கு ட்ரைலர்? ட்ரைலர்லாம் சொல்லப்போனால் தரமாக தான் இருக்கும். கொஞ்சம் வரவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பார்க்காம சொல்லப்போனால் ஒரு படத்தில் சொல்லுவார், ட்ரைலரில் பார்த்து நம்ம வீட்டாக மெயின் பிக்சர் பார்க்கல அப்படின்னு. அது தெரிய சொல்ல தெரியல, எனக்கு சும்மா சொல்லிட்டு போகுது. நான் வந்து ட்ரைலர் பார்த்து படம் நல்லா இருக்கான் அப்படின்னு நினச்சிருக்கான். இனி மெயின் பிக்சர் பார்க்கல, பார்த்துருந்தா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. சார் நம்ம எதையும் கொத்துன்னு சொல்ல முடியாது, பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? இவ்வளவுதான் மேட்ரு. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ட்ரையா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விட்டுருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதுக்கான ரிப்ளை தன்னால வரும். ஒருத்தர் வந்து என்கிட்ட விளாக் ஒன்று போட சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அண்ணே நீங்க ஒரு விளாக் சேனல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல ஒரு உதயம் வந்துச்சு. எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன்? ஒரு வேலை இருக்குமோ? ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. நான் நினைச்சு பார்த்தேன். ஒரு சின்னதா ஒரு படி ஆரம்பிச்சு நானும் என் தம்பியும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண 2வது நாள் ஒரு KFC ஒரு வீடியோ பிளாக் சேனல் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். KFC போயிட்டு எவ்வளோ வேலை இருக்கு, எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து சாப்பிட்டு சொல்றேன். ஓகேவா? மட்டமாமே ஆனா அவரு அரசியல் இருக்கிறதுக்கும் கமலஹாசன் இருக்காருல்ல, அவர் வந்து அரசியல் இருக்கிறதுக்கும் படங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் ஒரு லெஜெண்டா இருந்துட்டு அரசியலுக்குள்ள வந்து ரொம்ப காமெடியெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சாரு. அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம், இருந்தாலும் அவர் சொல்லணும்னு என் மனசு வந்து இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு அடி மனசு பிராண்டதுப்பா. காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரண்டாயா சாமி? என்ன வந்து போடுறியா? மறுபடியும் இங்கே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லையா. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. கை கொடு, கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ